தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய தனுசு ராசி பலனுக்குள் நுழையலாங்களா? குரு பகவான ராசிநாதனா கொண்ட, எதற்கும் துணியும் மனப்பக்குவம் கொண்ட நேர்மையான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையா கிடைக்கட்டும்ங்க. தனுசு ராசி நேயர்களே, இது உங்கள் ஜாதகத்தையே மாற்றி எழுத போகும் ஒரு பொற்காலம்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. ஏன் இத இன்று இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் அழைக்கப்படும் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ரகதியை தொடங்கி இன்று வேகம் பெறுகிறாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் நேரமா இருக்குதுங்க. உங்க தனுசு ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் மிக முக்கியமான 2 கேந்திர தூண்களை தாங்கி பிடிப்பாருங்க. ஒன்று உங்கள் தொழில், அந்தஸ்து மற்றும் கௌரவத்தை தீர்மானிக்குங்க. 10ஆம் இடமான தீர்மஸ்தானம்ங்க. இன்னொன்று உங்கள் வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் மற்றும் சமூக உறவுகளை குறிக்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம்ங்க. இப்படி உங்கள் தொழிலையும் உங்கள் பந்தங்களையும் தன் கையில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறாருங்க. சுகஸ்தானத்துல 10ஆம் அதிபதி வக்ரம் ஆகிறாரா? அப்போ வேலை போயிடுமா, அம்மாவின் உடல்நிலையில பாதிப்பு வருமான்னு நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம்ங்க. ஜோதிடத்தின் மகா ரகசியம் என்னன்னா, ஒரு கேந்திர அதிபதி மற்றொரு கேந்திரத்துல வக்ரம் பெறுவது என்பது சக்கரவர்த்தி யோகத்தை உண்டாக்குங்க. அதாவது நீங்க இழந்த வசதிகளும் கௌரவமும் இப்போது இரட்டிப்பா உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. தனுசு ராசி நேயர்களே, கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வளவு உழைச்சாலும் அந்தஸ்து வரலையே, வேலை இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லையே, ஒரு வீடு அல்லது வண்டி வாங்கணும்னு அலைஞ்சோம், ஆனா அது தள்ளி போயிட்டே இருக்கேன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா பாருங்க, அந்த தடைகள் உடைபட போகுதுங்க. இந்த வக்ரபுதன் உங்கள் சுகங்களையும் உங்கள் தொழில் யோகத்தையும் ஒரு சேர இணைக்க போறாருங்க. இதுவரை முடங்கி கிடந்த உங்க பிசினஸ் ஸ்டீல்கள் இப்போது வேகம் எடுக்குமுங்க. 4ல வக்ரம் பெறும் புதன் உங்களுக்கு புதிய சொத்து அல்லது வாகன யோகத்தை வாரி வழங்க போகிறாரா? உங்கள் தொழில் முடக்கம் நீங்கி புதிய வருமான பாதைகள் திறக்கப் போகிறதா? உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை ஒரு ராஜ மாளிகையா மாற்றப் போகிறதா? உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, 4ஆம் இடம் என்பது அஸ்திவாரம்ங்க. இதுல வக்ரம் அடையும் போது உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் பலமாகி அதன் மேல நீங்க ஒரு சக்கரவர்த்தியை போல அதிகாரத்தை செலுத்த போறீங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் தகவல்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 வருட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுதுங்க. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நடுவில் நான் சொல்ல போற அந்த ஒரு ரகசிய எச்சரிக்கை உங்களுக்கு பல நஷ்டத்தை தவிர்க்க உதவுங்க.
வாருங்கள், தனுசு ராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோங்க. தனுசு ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான, அதே சமயம் உங்கள் நரம்புகளையே முறுக்கேற்ற போகும் ஒரு மகா அதிசய பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. தனுசு ராசிக்கு 7 மற்றும் 10க்கு அதிபதியான புதன் சுகஸ்தானமான 4ல வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? இது ஏதோ வானத்துல நடக்கும் சாதாரண கிரக இடமாற்றம் கிடையாது நண்பா. இது உங்கள் ஜாதக கட்டத்துல கடந்த 10 ஆண்டுகளா திறக்கப்படாமல் இருந்த அந்த அதிர்ஷ்ட பட்டகம் திறக்க போகும் நேரமுங்க. தனுசு ராசி உங்க வாழ்க்கையில நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்ட அதிசயங்கள் என்னன்னு இப்போது அணு அணுவா பார்ப்போங்க. சொந்த வீடு, நிலம் மற்றும் வாகன யோகம் அந்த மகா அதிசயம்ங்க. முதலாவதா தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் என்பது அஸ்திவாரம்ங்க. நிலம், வீடு, வாகனம், தாய் மற்றும் சுகபோகங்களை குறிக்கும் இந்த இடத்துல உங்கள் கர்மஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது ஒரு மகா சக்கரவர்த்தி யோகத்தை அங்க உண்டாக்குதுங்க. கடந்த காலங்கள்ல ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு நீங்க எவ்வளவோ கனவு கண்டிருப்பீங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அட்வான்ஸ் தரப்போற நேரத்துல ஏதோ ஒரு வாரிசு சண்டை வந்து நினைச்சது வாங்கி லோன் கடைசி நிமிஷத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அல்லது வாங்கின வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி செலவு வைக்குதுன்னு நீங்க மனவேதனையில இருந்திருக்கலாமுங்க. ஆனா அந்த தடைகள் ஒரு மாய மந்திரம் போல விலகுங்க. 10ஆம் அதிபதி 4ல வக்ரம் பெறுவதால உங்கள் தொழில்ல நீங்கள் சம்பாதித்த மரியாதை இப்போது ஒரு நிரந்தர சொத்தா மாறப்போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பிரம்மாண்டமான இடத்திலோ அல்லது வீட்டிலோ உங்களுக்கு சொத்து அமையுங்க. தடைபட்டு நின்ற வங்கி லோன் இப்போது தானாகவே தேடி வந்து அப்ரூவல் ஆகுங்க. ஒரு சொகுசு வாகன யோகம் உங்கள் வாசல்ல வந்து நிற்க போகுதுங்க. இது உங்கள் 10 வருட கனவு நனவாக போகும் அதிசயம்ங்க. தொழில் அந்தஸ்து மற்றும் அதிகார உயர்வு. 2ஆவதா புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கு அதிபதிங்க. அவர் 4ல் வக்ரம் பெறுவதால உங்கள் வேலை அல்லது வியாபாரத்துல ஒரு அதிரடி மாற்றம் நிகழப்போகுதுங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய மேலதிகாரிகள் அல்லது உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத சக ஊழியர்கள் இப்போது உங்கள் திறமையை பார்த்து வியந்து போக போறாங்க. உங்களின் பழைய புத்திசாலித்தனம் இப்போது மீண்டும் வேலை செய்யுங்க. ஒரு பழைய பிஸ்னஸ் டீல் அல்லது நீங்க எப்போதோ பேசி முடித்து கைவிட்டு போனதுன்னு நினைச்ச ஒரு பெரிய ஆர்டர் இப்போது மீண்டும் உங்களை தேடி வருங்க. முக்கியமா அரசாங்கம் சார்ந்த வேலைகள் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகுங்க. புதிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடியே அமையுங்க. வேலையில இருந்த அந்த நிம்மதியற்ற சூழல் மாறி ஒரு ராஜ மரியாதையுடன் நீங்க உங்க அலுவலகத்துல வலம் வர போறீங்க. இது உங்கள் தொழில் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சருங்க. வாழ்க்கை துணையால வரும் யோகமும் குடும்ப மகிழ்ச்சியும். 3ஆவதா புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை மற்றும் கூட்டு கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதிங்க. அவர் சுகஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது உங்கள் இல்லற வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகுதுங்க. கடந்த சில மாதங்களா உங்கள் மனைவியுடன் அல்லது கணவருடன் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள், ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது பனி போல விலகுங்க. உங்க வாழ்க்கை துணையின் பெயர்ல நீங்கள் செய்யும் முதலீடுகள் அல்லது அவர்களுக்கு வெறும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவத்தையே உயர்த்த போகுதுங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்து வீடு தேடி வருங்க. உறவினர்கள் மத்தியில தனுசு ராசிக்காரன் இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்றானேங்கிற பொறாமைப்படும் அளவுக்கு உங்கள் வசதிகள் உயரப்போகுதுங்க. உங்களை மதிக்காத சொந்தங்கள் இப்போது உங்கள் வாசல்ல வந்து நிற்க போகும் அதிசயம் இங்க அரங்கேறுங்க. தனுசு ராசி நேர்களே, நீங்க ஒரு சக்கரவர்த்திக்கு நிகரான அதிகாரத்தை அனுபவிக்க போறீங்க. ஆனால் நண்பா, தனுசு என்பது ஒரு நீதி மிக்க ராசிங்க. ஒரு ராஜாவா இருக்கும்போது நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்கள் ஒட்டுமொத்த கோட்டையும் அசைத்து விடுமுங்க. அந்த தவறு எங்கே நடக்கும்?
வாருங்கள் அடுத்து அந்த மகா எச்சரிக்கை மற்றும் வாயை திறக்காதீங்கங்கிற அந்த பகுதிக்கு செல்வோங்க. இதை கேட்டால் மட்டுமே உங்க யோகத்தை தக்க வைத்து கொள்ள முடியுங்க. தனுசு ராசிக்காரனுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை, வாயை திறக்காதீங்க. தனுசு ராசி நேர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த சக்கரவர்த்தி யோகம் மற்றும் சொத்து சேர்க்கை உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்கலாமுங்க. ஆனா ஒரு பிரம்மாண்டமான கோட்டை உருவாக்க அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதை தகர்க்க ஒரு சிறிய ஓட்டை போதுங்க. உங்கள் 10ஆம் அதிபதி 4ல மறைந்து வக்ரம் பெறுவதால ஒரு பக்கம் யோகம் வந்தாலும் மறுபக்கம் உங்கள் கௌரவத்தை சிதைக்க ஒரு மிகப்பெரிய சதிவலை உங்க முதுகுக்கு பின்னால பின்னப்படுதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமா நண்பா, நேர்மை பேசும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் அமைதிதான் பல கோடி ரூபாய் சொத்துக்களையும் கௌரவத்தையும் காப்பாற்ற போகுதுங்க. ஏன் இதை இவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றேன்னா, இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமா பார்ப்போம்ங்க. பழைய சொத்து ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து 10 வருட உழைப்பு காலியாகுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சொத்துக்களை குறிக்குமுங்க. அங்க தொழிலதிபதி வக்ரம் பெறுவது என்பது பழைய சொத்து விஷயங்கள் மீண்டும் கிளறப்படும் என்பதை குறிக்குதுங்க. நீங்க ஒரு புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும்போது அதன் ஆவணங்களை 100 முறை சரிபார்க்கணுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, நம்ம நண்பன் தானேன்னு யாரையும் நம்பி அவசரப்பட்டு ஒரு கையெழுத்தை போட்டு விடாதீங்க. 4ல வக்ரம் பெறும் புதன் ஆவணங்கள்ல ஒரு சிறிய தவற்றை உங்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுவாருங்க. அது பின்னால ஒரு பெரிய சட்ட சிக்கலா மாறி உங்கள் 10 வருட சேமிப்பை அப்படியே காலி செய்திடுங்க. சொத்து விஷயத்துல யாரிடமும் விவாதிக்காதீர்கள். காரியம் முடியும் வர வாயை திறக்காதீங்க. அம்மா மற்றும் குடும்ப ரகசியங்கள் சிதைக்கப்படுங்க. மரியாதை 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கும் இடம்ங்க. அங்க 10ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால உங்கள் குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லும் ஒரு சூழல் உருவாகுமுங்க. தனுசு ராசி நேயர்களே, நீங்க நேர்மையானவர்கள், எதையும் ஒழிக்க தெரியாதவர்கள். ஆனா உங்கள் வீட்டின் உள் விவகாரங்களை நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ சொல்லாதீங்க. நீங்க மிக சாதாரணமா சொல்லும் ஒரு விஷயம் உங்கள் தாயின் கௌரவத்திற்கோ அல்லது உங்கள் குடும்பத்தின் பெயருக்கோ ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்குங்க. இவங்க குடும்பத்துல இப்படித்தான் நடக்குதுன்னு ஊரார் பேசும் அளவிற்கு உங்கள் பேச்சால நீங்களே ஒரு சிக்கலை உருவாக்கி விடுவீங்க. உங்கள் வீட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்ங்க. தொழில் ரகசியங்கள் மற்றும் கூட்டு தொழில் சதி 10ஆம் அதிபதி 4ல வக்ரமாவதால உங்க தொழில்ல நீங்க கொண்டு வர போகும் புதிய மாற்றங்களை அல்லது ஐடியாக்களை யாரிடமும் சொல்லாதீங்க. உங்கள் அலுவலகத்துல அல்லது பிசினஸ்ல இருக்கும் மறைமுக எதிரிகள் உங்கள் ஐடியாவை திருடி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்வார்கள். அல்லது இவன் ஏதோ தப்பு பண்றான்னு மேலதிகாரிகளிடம் போட்டு கொடுத்து உங்கள் இடமாற்றத்திற்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ முட்டுக்கட்ட போடுவாருங்க. குறிப்பா கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்கள் பார்ட்னரிடம் பேசும்போது மிக நிதானமா இருக்க வேண்டுமுங்க. சின்ன வாக்குவாதம் கூட பெரிய பிரிவினையை உண்டாக்குமுங்க. லாபம் வரும் வரை வாயை திறக்காதீங்க. வாகன பயணம் மற்றும் விபத்து எச்சரிக்கைங்க. 4ஆம் இடம் வாகனங்களை குறிப்பதால வாகனங்களை இயக்கும் போது மிக அதிக கவனம் தேவைங்க. வக்ரபுதன் உங்கள் கவனத்தை ஒரு நிமிடம் சிதற செய்தாலும் அது விபத்திற்கு வழிவகுக்குங்க. வண்டியில போகும்போது போனில் பேசுவது அல்லது யாருடனும் வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை தவிர்க்கணுங்க. உங்கள் பாதுகாப்பு உங்கள் அமைதியில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, நீங்க ஒரு வில்லாளன்க. வில்லிலிருந்து நான் புறப்பட்ட பிறகு அதை திரும்ப பெற முடியாது. அதுபோலதான் உங்க வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த சக்கரவர்த்தி யோகம் உங்களுக்கு வசப்படுங்க. நீங்க வாயை திறந்தா அந்த ராஜ வாழ்க்கை ஒரு காணல் நீராகி விடுங்க. அடக்கமே அமர வாழ்வு தரும். உங்கள் அமைதியே உங்கள் மகாபலம்ங்க. இது ஜாதக ரகசியம்ங்க, உங்களுக்கு தரும் எச்சரிக்கைங்க. தனுசு ராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள்.
இதுவரை நாம் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான சொத்து யோகத்தையும், அதே சமயம் உங்க கௌரவத்தை சிதைக்க பார்க்கும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோம்ங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்துட்டு புதன் பகவானின் அருளை பூரணமாக பெற்று உங்கள் அந்த ராஜபோக வாழ்க்கையை உறுதி செய்ய நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? தனுசு ராசி நேர்களே, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் தாய்ஸ்தானம்ங்க. அதுல வக்ரம் அடைவதால அதை சரி செய்ய நீங்க செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் ஒரு உயிருள்ள தெய்வத்திற்கு செய்யும் பரிகாரம் தாங்க. தாய் ராசி மற்றும் பாத பூஜை சுகஸ்தானம் பலப்பட 4ஆம் இடம் உங்கள் தாயை குறிக்குங்க. 10ஆம் அதிபதி அங்க வக்ரம் பெறுவதால உங்கள் தாயின் மனநிறைவே உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை பெற்றுத்தருங்க. முடிஞ்சா உங்க தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி பெறுங்க. அவர் உயிருடன் இல்லை என்றால் அவரின் படத்தை வணங்கி ஏழை தாய்மார்களுக்கு உணவு அல்லது வஸ்திர தானம் செய்யணுங்க. தாயின் ஆசி இருந்தா 4ஆம் இடத்து வக்ரதோஷம் நீங்கி உங்க பூர்வீக சொத்து மற்றும் புதிய வீடு வாங்கும் யோகம் எவ்வித தடையும் இன்றி கைகூடுங்க. பசுமாட்டிற்கு அகத்துக்கீரை மற்றும் பழங்கள் மகாலட்சுமி அருள் பெற புதன் பகவானுக்கு உகந்த நிறம் பச்சைங்க. 4ஆம் இடம் என்பது மகாலட்சுமி குடியிருக்கும் இடம்ங்க. புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பச்சை பயிறு அல்லது வாழைப்பழங்களை உங்க கையால ஊட்டுங்க. பசுவிற்கு நீங்க செய்யும் இந்த சேவை உங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்களை நீக்குங்க. நீங்க புதிதா வாங்க போகும் நிலம் அல்லது வாகனத்துல இருக்கும் வக்கர தோஷங்களை விலக்கி அது உங்களுக்கு லாபத்தை தருங்க. விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் தொழில் முடக்கம் நீங்கங்க. தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் என்பதால மகாவிஷ்ணுவின் வழிபாடு உங்க தொழில இருக்கும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் உடைக்குங்க. தினமும் காலையில விஷ்ணு சகஸ்கர நாமம் கேளுங்க அல்லது பாராயணம் செய்யுங்க. அப்படியே ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. இது உங்கள் புத்தியை தெளிவாக்குமுங்க. தொழில் ரீதியா நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாம போக தடுத்து உங்களை ஒரு சக்கரவர்த்தியை போல அதிகாரத்துல அமர வைக்குமுங்க. மஞ்சள் மற்றும் சந்தன பயன்பாடு குருவின் பலம் கூட. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் புதன் அவருக்கு சமமான கிரகம் என்பதால குருவின் பலத்தை அதிகரிப்பது அவசியம்ங்க. குளிக்கும் நீர்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து குளியுங்க. நெற்றியில எப்போதும் சந்தனம் அல்லது மஞ்சள் திலகம் இடணுமுங்க. மஞ்சள் குருவின் அம்சம்ங்க. இது புதனின் வக்ரகதியால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி மற்றும் பதற்றத்தை குறைக்குங்க. உங்கள் பேச்சுல ஒரு தெய்வீக கவர்ச்சியை கொண்டு வருங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி வித்யகாரகன் அருள் பெற. புதன் வித்யகாரகன் கல்விக்கு அதிபதிங்க. 4ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்குங்க. வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், பேனா அல்லது பள்ளி கட்டணம் கட்டி உதவணுங்க. கல்வி அறிவை தரும் புதன் பகவான் நீங்கள் செய்யும் இந்த தானத்தால மகிழ்ந்து உங்கள் ஜாதகத்துல இருக்கும் 7 மற்றும் 10ஆம் இடத்து தோஷங்களை நீக்கி மரியாதைக்குரிய வாழ்வை தருவாருங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுங்க. தனுசு ராசி என்பது தர்மத்தின் சின்னம்ங்க. உங்கள் தர்மமே உங்களை காக்கும் கவசமா மாறுங்க. தனுசு ராசி நேர்களே, குறி வைத்தால் தப்பாத உங்களின் அந்த நேர்மையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இப்போது ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகத்திற்கான வாசலில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குதுங்க. காலம் உங்களுக்கு தரப்போகும் ஒரு மிகப்பெரிய பரிசு நீங்கள் இழந்த மரியாதை, கைவிட்டு போன சொத்துக்கள், அங்கீகாரம் கிடைக்காத உழைப்பு, இவை அனைத்திற்கும் வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகும் பொற்காலமா இது இருக்குதுங்க. 4 வக்ரம் பெறும் புதன் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே ஒரு ராஜகோபுரமா மாற்ற போறாருங்க. ஆனா தனுசு ராசி நேர்களே, ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் அடிமனதுல ஆழமா பதிஞ்சுக்கோங்க. ஒரு ராஜாவுக்கு அழகு வீரம் மட்டும் அல்லங்க, விவேகமும் தான். 7 மற்றும் 10ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால உங்கள் வெற்றியை தடுக்க உங்கள் சொந்த பேச்சே உங்க சொந்தமே உங்களுக்கு எதிரியா மாறலாமுங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வாயை திறக்காதீங்க.
உங்கள் புதிய சொத்து யோகம், உங்கள் பதவி உயர்வு, உங்கள் குடும்ப ரகசியங்கள் இவை அனைத்தும் உங்கள் வீட்டு சுவருக்குள்ளேயே இருக்கட்டுமுங்க. இனி வரக்கூடிய காலத்துல நீங்க காக்கும் அந்த அமைதி தான் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்திற்கு வழிவகுக்குமுங்க. உங்கள் அமைதி உங்கள் எதிரிகளின் தூக்கத்தை கெடுக்கட்டுமுங்க. தனுசு ராசிக்கான இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டி இருக்கும்னு நம்புறேங்க. உங்க ராசி நட்சத்திரம் அல்லது உங்கள் ஜாதகம் தொடர்பான எந்த கேள்வியாக இருந்தாலும் தயங்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களின் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நான் ஆவலா காத்திருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்போதே ஒரு லைக்கும் உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஒரு ஷேரும் பண்ணிருங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போது தான் உங்கள் ராசியை பற்றிய அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியுங்க. அடுத்த வீடியோவில் சனியை இதாக கொண்ட மகர ராசிக்கு இந்த வக்ர புதன் என்னென்ன நேரடி மாற்றங்களை செய்ய போகிறார், அங்கே ஒளிந்திருக்கும் அந்த பெரிய மர்மம் என்னங்கிறத மிக விரிவாக பார்க்கலாமுங்க. உங்கள் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யும் உங்கள் நவகிரகங்களின் ஆசி எப்போதும் உங்கள் குடும்பத்திற்கு துணையாக இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.